ஹாய் ஹலோ நண்பா வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் சூப்பரான கோட்டேஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பைக் நான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் டைம் லைக் பண்ணுங்கள் கப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்க்குறீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த பைக் பற்றி பார்க்க போகிறீங்க ஒரு சூப்பரான பைக்னே சொல்லலாங்க. ஸோ இந்த பைக் பற்றி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பைக்னே சொல்லலாம். ஸோ இந்த பைக் பற்றி ஹால் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த பைக் வாங்கணும் அட்லீஸ்ட் ஓட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இருக்கும். ஸோ அப்படியேப்பட்ட பைக் தான். ஸோ அப்படியேப்பட்ட பைக் தான் பார்ப்போம். ஸோ என்னடா அப்படியேப்பட்ட பைக் கேட்கலாம் கவாசாக்கி நிஞ்சா 300. ஸோ கவாசாக்கி நிறைய சிசி இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு அதில் என்ன பார்க்க போகிறோம் 300 சிசி அங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக் ப்ரைஸ் மைலேஜ் சிட்டி மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும், ஸோ ஹைவேல எவ்வளோ கொடுக்கும், ஸோ எல்லாமே பார்த்து வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த பைக் ப்ரைஸ் நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த பைக் ப்ரைஸ் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு 3,40,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தா ஒரு இடத்துக்கு மாறும். ஸோ சேஞ்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இடத்துல கம்மியாக இருக்கலாம், ஒரு இடத்துல இதுவே ரேட் அதிகமாக இருக்கலாம். ஸோ இது ஒரு இடத்துக்கு பொறுத்த மாதிரி. ஸோ இந்த பைக்கோட மைலேஜ் நம்ம பார்க்கணும். நம்ம சிட்டி எவ்வளோ கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா 32 கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ 32 கிலோமீட்டர் பிள்ளைட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டி மைலேஜ் இதே ஹைவேல பார்த்தீங்கன்னா 31 கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பண்ண சிட்டி மைலேஜ் விட ஹைவே மைலேஜ் ரொம்ப கம்மியாகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதனால பரவாயில்ல. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இந்த பைக் யூஸ் பண்ணி சிசி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பண்ண 296 சிசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சூப்பர் சொல்லலாம். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல் தான் கொடுத்துருக்காங்க. 4 கூட பேரலல் டியூன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் பார்த்தா 2 சில்லு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பவர் நம்ம பார்க்கும்போது 10 at 11,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மேக்ஸிமம் டார்க்னு பார்க்கும்போது நமக்கு 26.1 Nm 10,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஸோ கவாசாக்கி நிஞ்சா 300. ஸோ இந்த பைக் பார்க்கும்போது நம்ம 300 சிசி இருக்கு எல்லா பைக்குமே இது வேற ஒரு காம்படிட்டர்னே சொல்லலாம். ஸோ 300 சிசி 17 லிட்டரோட ஒரு மேசிவான பைக்னே சொல்லலாம். ஸோ பார்க்கவே வேற லெவல் இருக்கு. ஸோ இந்த பைக்கோட லுக் ஆகட்டும், ஸோ இந்த கலர் ஆகட்டும், ஸோ எல்லாமே யூனிக்னஸாக இருக்கு. ஸோ இந்த பைக் பிடிக்கிற ஆளே இருக்க முடியாது. ஸோ இந்த பைக் பிடிக்கிற ஆளே இருக்க முடியாது. ஸோ நிஞ்சா பைக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது அந்த நம்ம சிசி ஆகட்டும், 300 சிசி ஆகட்டும், 1000 சிசி ஆகட்டும், ஸோ எல்லாமே சரி நிஞ்சா ஒரு வாட்டியாவது ஓட்டி போக சொல்லி எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு பைக் தான். ஸோ நிறைய பேர் ட்ரீம் பைக்காக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கு இந்த பைக் பிடிக்காத ஆள் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படியேப்பட்ட பைக்லேயே ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்க சொல்லிட்டு கொஞ்சம் ஹெவியாக மாதிரி தான் தெரியுது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த பைக்கு கொடுத்துருக்க அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிஞ்சா 300. ஸோ எல்லா பைக்குமே ஒரு வேற ஒரு காம்படிட்டர் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 300 சிசி பைக்கு. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரியலைஸ் பிரேக் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் கெப்பாசிட்டியும் பார்க்கணும் நம்மளுக்கு 17 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 17 லிட்டர் பார்த்தீங்கன்னா வேற லெவல்னே சொல்றாங்க. சார் ஏன்டா வேற லெவல் சொல்ல கேட்டா ஒரு 300 சிசியில் 17 லிட்டர் கொடுத்தாங்கன்னா ஸோ இப்போ லாங் டிரைவ் போகும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபில் பண்ணுற அவசியமே இருக்காது. ஸோ ஒரு வேற ஸ்போர்ட் பைக்னே சொல்லலாம். ஸோ இந்த பைக் நம்ம ஜுவல் சேனல் ஏபிஎஸோட அட்ஜஸ்டபிள் விண்ட்ஷீல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி நம்ம பார்க்கணும் நம்ம எலி டேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் ட்ரிப் மீட்டர் ஸோ எல்லாமே நம்ம டிஜிட்டல் தான். ஃபியூல் கேஜ் நம்ம டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டேக்கோமீட்டர் மட்டும் நம்ம அனர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சூப்பர்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கில் ஸோ இந்த பைக் யூனிக் செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அசெட் பண்ண ஸ்லிப் பிரேக் கிளட்ச் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இன்டிகேஷன் நம்ம பார்க்கணும் நம்மளுக்கு டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட BS6 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேற விஷயம் வேற மாதிரி சொல்லலாம் இந்த பைக்கை. ஸோ ஹீட் மேனேஜ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சூப்பர் விஷயம் சொல்லலாம். ஸோ 300 சிசி பைக்கில் ஹீட் மேனேஜ்மெண்ட்லாம் கொடுத்து ஒரு வேற விஷயம் சொல்லலாம். ஸோ இந்த பைக் லென்த்னு பார்க்கணும் நமக்கு 2015 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ஹைட்னு பார்க்கணும் நம்மளுக்கு 780 mm கொடுத்துருக்காங்க. ஸோ செல் ஹைட்டு கிரவுண்ட் கிளியன்ஸ் நம்ம 140 mm கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியன்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கில் ஸோ வீல் பேஸ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 1045 mm கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட வெயிட்னு பார்க்கும்போது நமக்கு 179 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பட் நம்மளுக்கு ஹெட்லைட் பட் நம்ம ஹேலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் யூனிக்னஸாக பட் நம்மளுக்கு ஹேலோஜன் தாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல ஹேலோஜன் கொடுக்குறது ஒரு வேற லெவலில் சொல்லலாம். ஸோ எழுதி கொடுத்த அளவுக்கு ஹேலோஜன் கொடுத்தா நம்ம லுக்காக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நம்ம பார்க்கறதுக்கு ஹேலோஜன் தான் லுக்காக இருக்கு. ஸோ இந்த பைக்கில் வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பட் ஃப்ரண்ட் பிரேக் டைமண்ட் பண்ண 290 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ரேல பண்ண 220 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட பீக் பவர் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு 39 PH பவர் 11,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது சூப்பர் சொல்லலாம். ஸோ இந்த பைக்கில் பார்த்தா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு 37 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெலிஸ்கோபி தான். ஸோ ரேல பார்த்தீங்கன்னா பாட்டம் லிங்க் யூனிட் கொடுத்துருக்காங்க வித் கேஸ் சார்ஜோட ஷாக் பாக்ஸோட 5-way அட்ஜஸ்டபிள் ப்ரீலோட சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ 300 சிசி பைக் வாங்கினா நீங்கள் கண்டிப்பாக நிஞ்சா சூஸ் பண்ணி சொல்லிட்டு மறக்காம கீழே காமஸ் பண்ணுங்க. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சு பார்க்க சொல்லிட்டு கொஞ்சம் ஹெவி இருக்கிற மாதிரி மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சூப்பர் பைக்னே சொல்லலாம். ஸோ சூப்பர் பைக்கை 300 சிசியில் ஒரு சூப்பர் பைக் வாங்கினா அது நிஞ்சா வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக் சூஸ் பண்ணலாம். ஸோ வேற லெவல் பைக்னே சொல்லலாம். ஸோ இந்த பைக்கான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வேற லெவல் சொல்லலாம். ஸோ இந்த பைக் கிரவுண்ட் கிளியர்ஸ் ஆகட்டும், ஸோ இந்த பைக்கில் கொடுக்குறது விஷயங்கள் ஆகட்டும், ஸோ எல்லாமே வேற லெவல் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ப்ரைஸ் ரேஞ்சு மட்டும் கொஞ்சம் ஹெவியாகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பைக் பண்ண அலாவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் சைட் தான் ஃப்ரேம் டியூப் டைமண்ட் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ அவள் தாங்க. ஸோ 300 சிசி நிஞ்சாவில் ஒரு 300 சிசி பார்த்தீங்கன்னா இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் பைக்னே சொல்லலாம். ஸோ இந்த பைக் பற்றி அவள் தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அவள் தாங்க இந்த வீடியோ இது நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணி டேக் கேர் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.